வணக்கம். ரியான்ஸ் ஹீலிங்கிலிருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன். லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அது ஒரு தெவிட்டாத தெல்லமுது தான். அதில் முதல் கன்னி, அதாவது முதல் 2 வரிகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா. ஆரம்பமே ஸ்ரீல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்ரீ அப்படின்றது எதை குறிக்கும்? எது விரிந்து உள்ளதோ அதை குறிக்கும். இந்த பிரபஞ்சம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி விரிந்து இருக்கு. இந்த பிரபஞ்சம் போல பிரபஞ்சத்தை காட்டிலும் ஒரு மடங்கு விரிந்து இருக்கிறது எது? வேதங்கள். ஸ்ரீ அப்படின்றது இந்த இடத்துல வேதத்தை குறிக்கும். வேத ஸ்வரூபமாக இருக்கிறது யாரு? ஜெகதம்பாள் தான். இந்த ஜெகதம்பாள் அப்படின்ற லலிதா தேவி பிரம்மஸ்வரூபிணி. இந்த பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய இந்த தேவி யார்? நமக்கான தாய் அப்படின்றதான் முதல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீ மாதா, இவளே நமக்கான தாய் அப்படின்றத ரொம்ப அழகாக இங்கே தெரியப்படுத்துனாங்க. மாதா, மா அப்படின்றது என்ன குறிக்கும்? அதாவது யார் சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களை குறிக்கும். தா அப்படின்றது அந்த ஜெகதம்பாளை குறிக்கும். நீங்கள் இந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணும் பொழுது வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆசீர்வாதம் மூலமாக அவளை நீங்கள் சென்று அடையலாம் அப்படின்றது தான் மறைமுகமான தாற்பயம். அது அடுத்த வரியிலேயே இருக்கும். ஸ்ரீ மகாராக்னி அப்படின்னா எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடியவள். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. சிதக்னி குண்டம், அம்பாள் எங்கிருந்து தோன்றுவாள்? அதாவது இதை ரொம்ப மேலோட்டமாக லட்சணம் பார்த்தோம் அப்படின்னா, இந்திரதேவன் உட்பட பிற தேவர்கள் எல்லாம் பண்டாசுரன் அப்படின்ற அசுரனுடைய பிடியில் சிக்கி தவிக்கும் பொழுது அதில் இருந்து விடுபடணும் அப்படின்றதற்காக ஒரு ஹோமம் ஒன்று வளர்த்தாங்க. அந்த பவித்திரமான அக்னியில் இருந்து அம்பாள் தோன்றுனா அப்படின்ற ஒரு மேலோட்டமான தாத்பரியம் உண்டு. ஆனால் இதனுடைய இன்னர் மீனிங் என்ன அப்படின்னா, சிதக்னி குண்ட, அம்பாள் அக்னிஸ்வரூபமானவள். இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பவித்திரமானது அப்படின்னா அக்னி தான். எப்படிப்பட்ட அக்னியிலிருந்து அம்பாள் தோன்றுவா? வெளியில் இருக்கக்கூடிய அக்னியிலிருந்து கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியிலேயே. ஒரு மனிதனுடைய முதுகுத்தண்டுடைய கீழ்ப்பகுதியில் மூலாதாரம் அப்படின்ற ஒரு ரூட் சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் அக்னிஸ்வரூபமாக அம்பாள் தோன்றுவாளாம். அதான் கொடுத்துருக்காங்க. சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா. நமக்குள்ளேயே அக்னிஸ்வரூபமாக தோன்றக்கூடிய அம்பாள் நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய இருள் அனைத்தையும் நீக்கி நம்மளுடைய உச்சந்தலையில் சிவபெருமான் வாசம் செய்வார். நம்மளுடைய ஆத்மாவை சிவபெருமானுடைய திருவடிகளில் சேர்க்கும் போது அங்கே சிவபெருமானும் அம்பாளும் சிவசக்தி ஐக்கிய ரூபமாக மாறும் பொழுது மோட்சம் அப்படின்றது சித்திக்கும். ஆதிசங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்மளுடைய சிரசில் தான் அம்பாளுடைய பாதாம்புஜ யுகம் இருக்கும். அம்பாளுடைய திருவடிகள் அங்கே தான் இருக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய ஆத்மா சென்றடையும் பொழுது இனி ஒரு பிறவி அப்படின்றது இல்லாமல் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதை நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். துர்வாச முனி கூட ஸ்ரீ மாதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நான் எத்தனை பிறவியில் எத்தனை தாய்க்கு பிறந்தேனோ தெரியல, இனி எத்தனை பிறவி நான் எடுப்பேனோ அப்போ எனக்கு யாரெல்லாம் அம்மாவாக வருவாங்களோ தெரியல, எத்தனை தாய்மார்கள் வந்தாலும் நீதான் எனக்கு தாய், உன்னை நான் ஃபைனலாக அடையணும், அதற்கு எனக்கு அனுக்கிரகம் செய்வாய் அப்படின்னு துர்வாசர் ஜெகதம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நமக்குள்ள அக்னிஸ்வரூபமாக தோன்றி நமக்கு மோட்சத்தை அம்பாள் அருள் பாலிக்கிறார் இல்லையா? இந்த காரியத்துக்கு பேர் தான் தேவகாரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட அம்பாள் சிம்ஹாசனத்தில் வீற்று, சிம்ஹாசனம் எங்கே இருக்கு? நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் அம்பாள் வீற்று நம்மளுக்கு அருள் பாலிக்கிறா. இதில் அப்போ மொத்தமாக 5 நாமங்கள். ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி 4வது, சிதக்னி குண்ட சம்பூதா 5வது, தேவகாரிய சமுத்தியதா அப்படின்றது தான். இதில் ஸ்ரீ மாதா அப்படின்றது சிருஷ்டியை குறிக்கும். ஸ்ரீ மகாராக்னி
ஸ்திதியை குறிக்கும். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சம்ஹாரத்தை குறிக்கும். சிதக்னி குண்டில் இருந்து 999வது நாமம் வரைக்கும் திரோதானத்தையும், கடைசி நாமம் முக்தியை குறிக்கும், அதாவது அனுகிரகத்தை குறிக்கும். அற்புதமான சஹஸ்ரநாமத்தை இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றா சிந்தனை பண்ண இருக்கிறோம். ரியான்ஸ் ஹீலிங்கோடு இணைந்து எல்லாரும் லலிதா தேவியுடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெறணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தை அடுத்து ஒரு வருடம் தொடர்ந்து பாராயணம் செய்வதற்கு ரியான்ஸ் ஹீலிங் ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழுவில் இணைந்து தினம்தோறும் நீங்கள் எத்தனை முறை ஆவர்த்தி பண்ணுறீங்களோ, எத்தனை முறை பாராயணம் பண்ணுறீங்களோ அந்த கவுண்ட் அங்கே நீங்கள் கொடுக்கணும். ஒரு குழுவாக இணைந்து பாராயணம் பண்ணும் பொழுது ஒருத்தர் பாராயணம் பண்ணி நாங்கள் ஒரு 2 தடவை பண்ணியிருக்கிறோம், 3 தடவை பண்ணியிருக்கிறோம்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது நம்மளும் தினம்தோறும் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரும். அதனை முன்னிட்டு தான் ரியான்ஸ் ஹீலிங் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் இணைந்து எல்லாரும் தினம்தோறும் சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ரியான்ஸ் ஹீலிங் ஆசைப்படுது. நன்றி.